ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், எல்லா வகையான வெரைட்டி ரைஸஸ் கூடவும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 3/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சு வச்சுருக்கேன். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துற வேண்டாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்து தான் வேக வச்சு வச்சுருக்கேன். வெந்ததுக்கப்புறமா தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கோட மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு மசாலா எல்லாமே நல்லா திக்காகி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன்லேயே வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 5 பல்லு பூண்டை கல் உரலில் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக பூண்டு இடிச்சிட்டு சேர்க்கும்போது அந்த உருளைக்கிழங்கு மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையும் சூப்பராக இருக்கும். பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்து கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிடும்போது கூட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.